ஹாப்பி சாபத். எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். தேவனுடைய மாபெரும் தயவு, நாம் இந்த முதல் காலாண்டை முடிக்கிறோம். புதிய காலாண்டிற்குள்ளே சீக்கிரத்தில் இன்னும் 1-2 நாட்கள் அடி எடுத்து வைக்க போகிறோம். கர்த்தர் இந்த 3 மாதங்களும் நம்மை நன்மையாக அதிசயமாக நடத்தி வந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் ஒவ்வொரு வாரமும் மாபெரும் போராட்டம் என்ற தலைப்பின் கீழே பாடங்களை வரிசையாக தொடர் பாடங்களாக படித்து கொண்டு வருகிறோம். இது வரைக்கும் ஒரு 7 பாடங்கள் 7 பாகங்கள் படித்தோம். இன்றைக்கு 8வது பாகம், மாபெரும் ஆன்மீக போராட்டம் 8, த கிரேட் கான்ட்ரவர்சி பார்ட் 8. என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, போராட்டத்தின் பின்னணி கதை, ஸ்டோரி பிஹைண்ட் த ஸ்ட்ரகிள். போராட்டத்தின் பின்னணி கதை, மாபெரும் போராட்டம். இந்த போராட்டத்தினுடைய பின்னணி கதை என்பதை கொஞ்சம் சுருக்கமாக படிக்க போகிறோம். நாம் இந்த 2வது காலாண்டில் நுழையும் பொழுது, இன்னும் நுழையவே இல்லையே, அதுக்குள்ளே ஏன் இதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? கொஞ்சம் முன்கூட்டியே நாம் அட்வான்ஸாக படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 17ஆம் வசனம், இந்த 2 வசனங்களை மையமாக வைத்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, கலிகூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, அவனுக்கு கொஞ்ச காலம் என்று எப்போ அவனுக்கு தெரிஞ்சிச்சு தெரியுமா? இயேசுவானவர் என்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து ஜெயித்து அவர் உயிர்த்து எழுந்தாரோ அன்றைக்கே சாத்தானுக்கு சாவுமணி அடிக்கப்பட்டது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்து ஜெயித்து எழுந்தாரே, அதில் இருந்து சாத்தானுக்கு தெரியும் தனக்கு இருக்குதுன்னோ கொஞ்ச காலம் என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு, நீங்கள் பாருங்களேன், அவன் அவ்வளோ கோபம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது 2 தடவை. 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிப்போம். மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, திரும்ப கவனிச்சிங்களா, அந்த கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் இந்த மாபெரும் போராட்டத்தை குறித்து மிக தத்ரூபமாக பேசக்கூடிய அதிகாரம். இந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் தான் இந்த யுத்தம் பரலோகத்தில் ஆரம்பித்தது அப்படின்னு வெளிப்படுத்தல் 12:7 வாசிக்கிறோம். அந்த யுத்தத்தினுடைய கடைசி பகுதி யார் கூட அப்படின்னா, மீதமானவர்களுடனே, அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே என்றால் அவளுடைய சந்ததியான மீதமானவர்களுடனே. இங்கிலீஷில் அப்படி தான் இருக்குது பாருங்களேன். அந்த dragon was wroth with the women and went to make war with the remnant of her seed. அவளுடைய சந்ததியான, அவளுடைய வித்தான மீதமானவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தான் மீதமானவர்கள். மீதமான திருச்சபையாகி நமக்குத்தான் ஆண்டவர் மிக விசேஷமான வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த வெளிப்பாடுகளில் மிகவும் முக்கியமான ஒன்று என்னவென்றால், அதுதான் மாபெரும் போராட்டம் என்ற ஒரு சத்தியம். த கிரேட் கான்ட்ரவர்சி பிட்வீன் கிரைஸ்ட் அண்ட் சேட்டன். கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான மாபெரும் போராட்டம் என்ற ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய வெளிச்சத்தை பெற்றிருக்கிற திருச்சபை, மீதமான திருச்சபை நீங்களும் நானும் தான். ஆகவே அதை குறித்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், வருகிற காலாண்டில் படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது குறித்து தான ஒரு பின்னணி பாடத்தை நாம் படித்து வருகிற காலாண்டுக்குரிய பாடங்களை படிக்க ஆயத்தமாக போகிறோம். ஒரு சின்ன ஜெபம் நம்ம ஆரம்பிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. எங்களை விசேஷித்த திருச்சபையாக, கடைசி கால மீதமான திருச்சபையாக ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த திருச்சபையிலே நாங்கள் அங்கத்தினர்களாக பங்கு பெற்றிருப்பது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம் என்று உணர எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே,
வருகிற புதிய காலாண்டிலே மாபெரும் போராட்டம் புத்தகத்தை அடிப்படையாக வைத்து பாடங்களை படிக்கப் போகிறோம். ஆண்டவரே, இந்த மாபெரும் போராட்டத்தின் பின்னணியை, சரித்திர பின்னணியை நாங்கள் கற்றுக்கொள்ள இந்த நாளில் தகப்பன் நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரும். தேவ ஆவியானவர் மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, உம்முடைய கரங்களை நடத்தட்டும். ஆண்டவர், நீர் சொல்லும், நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மாபெரும் போராட்டம் 2ஆம் காலாண்டில் நமக்கு முக்கியமான பாடப்புத்தகமாக ஓய்வு நாள் பள்ளியின் சார்பாக நமக்கு ஜெனரல் கான்ஃபரன்ஸ் வழியாய் கொடுக்கப்படுகிறது. இந்த பாடங்களை எழுதினவர் யார் என்றால் பாஸ்டர் மார்க் ஃபின்லே. போன வருஷம் 2023 2ஆம் காலாண்டிலையும் அவர் தான் எழுதினார். என்ன தலைப்பு ஞாபகம் இருக்குங்களா? முத்தூதுன்னு படித்தோம். சர்வலோக தூதுகள் 3 காஸ்மிக் மெசேஜஸ் என்று படித்தோம். அதையும் பாஸ்டர் மார்க் ஃபின்லே தான் எழுதினார். இந்த வருஷம் 2ஆம் காலாண்டும் அவர் தான் எழுதியிருக்கிறாரு, கிரேட் கான்ட்ரவர்சி. இந்த மாபெரும் போராட்டம் புத்தகத்தை, ஒரு பெரிய புத்தகத்தை, 42 அதிகாரங்கள் கொண்ட புத்தகத்தை சுருக்கி 13 பாடங்களாக ரொம்ப அழகாக, மிக நேர்த்தியாக அவர் அதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நாங்கள் டிவியில், ஹோப் டிவியில் நடத்தும் பொழுது நாங்கள் 3 பேரும் பேசி கொண்டோம். ரொம்ப அழகாக அந்த பாடங்களை எவ்வளவு நேர்த்தியாக அதை ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ பாஸ்டர் மார்க் ஃபின்லே அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். அது உண்மையில் தேவன் அவர் கொடுத்த தெய்வீக ஞானம் என்று தான் நான் சொல்லுவேன். ஆகவே வரக்கூடிய அந்த காலாண்டில் எலன் ஒயிட் அம்மையார் எழுதியிருக்கிற அந்த 42 அதிகாரங்கள் கொண்ட மாபெரும் போராட்டம் புத்தகமே 2ஆம் காலாண்டு பாடங்களுக்கான அடிப்படை ஆகும். சரிங்களா? ஆகவே எல்லா தரப்பினரும் எல்லா வகுப்பினரும், அதாவது சின்ன பிள்ளைகள், வாலி பிள்ளைகள், பெரியவர்கள், எல்லாரும் கற்றுக்கொள்ளும் விதமாக இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கிறது. சில காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபார் சில்ட்ரன், சின்ன பிள்ளைகளுக்கு என்று எடுத்துக்கொண்டால் மைக்கேல் ஆஸ்க்ஸ் ஒய் அப்படின்னு போன வாரமே உங்களுக்கு நான் காண்பித்தேன். சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தை எப்படி அவங்களுக்கு கதை வடிவத்தில் சொல்ல முடியும் என்று இது அழகாக 11 அதிகாரங்கள் இந்த புக்கில் இருக்குது. அதை சாலி பியர்சன் டிலான் என்ற ஒரு அம்மா அழகாக எழுதியிருக்கிறாங்க. படித்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 2 அதிகாரங்கள் கிட்ட அப்படி வாசித்தேன். மிக அருமையாக எழுதியிருக்கிறாள். இது சின்ன பிள்ளைகளுக்காக. அதுமாதிரி கிட்ஸ் அப்படின்னு கூட போட்டிருக்காங்க. லவ் அண்டர் ஃபயர் மாபெரும் போராட்டம் புஸ்தகமே, அதாவது சின்ன பிள்ளைகள் பெரிய புத்தகம் மாபெரும் போராட்டம் புத்தகத்தை அந்த 42 அதிகாரங்களையும் சிம்பிள் லாங்குவேஜில், எளிமையான வார்த்தைகளில் இந்த புத்தகம் முழு புத்தகமாக 42 அதிகாரங்களும் இருக்கிற ஒரு ஆங்கில புத்தகமாக லவ் அண்டர் ஃபயர், அக்கினியின் கீழ் அன்பு என்ற தலைப்பில் அது ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதையும் வாசித்து பார்த்தேன், நல்லா இருக்கு. அதே போல் சிறு பிள்ளைகளுக்காக இல்லஸ்ட்ரேட்டட் கிரேட் கான்ட்ரவர்சி ஃபார் கிட்ஸ், சின்ன பிள்ளைகளுக்கென்று நிறைய படங்களோடு இருக்கிற கிரேட் கான்ட்ரவர்சி புக்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பை ஃபோர்ஸ் ஆர் பை ஃபெய்த், வற்புறுத்தலினாலா அல்லது விசுவாசத்தினாலா, வற்புறுத்தலா அல்லது விசுவாசமா என்ற தலைப்பில் இந்த புத்தகம் படங்களோடு கிரேட் கான்ட்ரவர்சி இன்னொரு ரூபத்தில் அது இருக்கிறது. ஃபார் டீன்ஸ், அதாவது டீனேஜர்ஸ், 13 வயசுலேருந்து 19 வயசு பிள்ளை, அவர்களுக்கு இந்த மாபெரும் போராட்ட புத்தகம் எப்படி என்ன தலைப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வார் ஆஃப் தி இன்விசிபிள்ஸ், காணக்கூடாதவைகளுக்கு இடையிலான யுத்தம் என்ற தலைப்பில் இந்த புத்தகம் இருக்கிறது. சரிங்களா? அந்த புத்தகம் என் கையில் கிடைக்கல, ஆனால் என்னோடய நண்பர் ஒரு இடத்துல கேட்டிருக்கிறேன். அவர் எனக்கு அது எப்படியா பிடிஎஃபாவது அமெரிக்காவிலேருந்து கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறேன். பெரியவர்களுக்கு தெரியும் கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகம், எல்லாருமே நம்ம அதை ஆங்கிலத்திலும் தமிழிலும் நமக்கு தெரியும். இதான் முதல்ல வந்த மாபெரும் ஆன்மீக போராட்ட புஸ்தகம். தமிழில் டாக்டர் சண்முகநாதன், டாக்டர் ஐயா பீட்டர் சைமன் ஆகியோர் என்ன செய்தார்கள், இந்த புத்தகத்தை வெளியிட்டார்கள். ஆகவே இந்த புஸ்தகங்கள் மைக்கேல் ஆஸ்க்ஸ் ஒய், இந்த புத்தகம் வேண்டுமானால் பிடிஎஃபாக கிடைக்கும், ஆங்கிலத்தில் புஸ்தகமாகவும் நம்மிடத்தில் இருக்கிறது. லவ் அண்டர் ஃபயர் பிடிஎஃபாக கொடுக்க முடியும். அதே போல் கிரேட் கான்ட்ரவர்சி
தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் நம்மிடத்தில் இருக்கிறது. யாருக்காவது வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலர் கேட்டாங்க, அவங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கிறோம். தமிழ்லையும் இருக்குது, ஆங்கிலத்திலும் இருக்கிறது. ஆகவே இப்படி எல்லாருமே இந்த புஸ்தகங்களை நான் படிக்க வேண்டியது மிகவும் அவசியம். லீனேஜ் ஜேர்னி யூடியூப்புக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா லீனேஜ் ஜேர்னி என்ற ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்குக்கு உள்ளே போனீங்கன்னா இந்த 42 அதிகாரங்களும், மாபெரும் போராட்டம் 42 அதிகாரங்களுமே ஒவ்வொரு அதிகாரமும் சின்ன சின்ன வீடியோவாக ஆங்கிலத்தில் ஒரு 6 நிமிஷம் அல்லது 8 நிமிஷம் அளவில் அந்த முழு சாப்டரையும், இப்போ முதலாம் அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். மாபெரும் போராட்டத்தில் முதல் அதிகாரம் எருசலேமின் அழிவு. அந்த அதிகாரத்தை ஒரு 7-8 நிமிஷத்துக்கு வீடியோவாக அழகாக எருசலேமிலே போய் அங்கே இருக்கிற காட்சிகள் எல்லாம் படம் பிடித்து ரொம்ப அழகாக ஒருத்தர் பேசுவார். ஆங்கிலத்தில் இருக்கிறது. அதை அப்படியே தமிழிலே செய்யலாம் என்று ஒரு சிலர் நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த வீடியோஸ் அப்படியே, ஒருவேளை முழு சாப்டரும் படிக்க முடியாதவங்க, புரிஞ்சுக்க கஷ்டப்படுறவங்க அந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா ரொம்ப அழகாக புரிந்து கொள்ளலாம். லீனேஜ் ஜேர்னி என்ற யூடியூப் லிங்க் உள்ளே போனீங்கன்னா அந்த 42 அதிகாரங்களுக்கும் அழகாக வீடியோ விளக்கம் ஆங்கிலத்தில் இருக்கிறது. அதை தமிழில் கர்த்தருக்கு சித்தமானால் செய்யலாம் என்று இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மாபெரும் போராட்டம் இந்த புஸ்தகத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னா நமக்கு ஸ்டடி கைடும் இருக்கிறது. சரிங்களா? கிரேட் கான்ட்ரவர்சி ஸ்டடி கைட். ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு 10 கேள்விகள், 10 அல்லது 11, 12 கேள்விகள் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் மூலமாகவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ஸ்டடி கைடு ஒன்று இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு தேவை என்றால் நான் என்ன செய்கிறேன், பிடிஎஃப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முடியும். அதே போல் தமிழ்லையும் என்ன செய்கிறோம், தமிழிலையும் கேள்விகள் ஆயத்தம் செய்கிறோம். நாளையிலிருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, அடுத்த வாரம் படிக்க போகிற பாடத்துக்கு முந்தின வாரமே உங்களுக்கு 20 கேள்விகள், இந்த வாரத்திற்கு அடுத்த வாரத்திற்குரிய பாடத்துக்கான கேள்விகள் ஆயத்தம் பண்ணிட்டோம். நாளைக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? 10 கேள்விகள் பாடப்புஸ்தகத்தில் இருந்து. சரிங்களா? நமக்கு பாடப்புஸ்தகம் இதுதான், பாடப்புஸ்தகம் வந்துருச்சு. நீங்கள் போகும்பொழுது வாங்கி செல்லுங்கள். இந்த பாடப்புஸ்தகத்திலிருந்து ஒரு 10 கேள்விகள் இருக்கும். அதே போல் இப்போ முதலாம் பாடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மாபெரும் போராட்டம் 29, 30 இந்த 2 அதிகாரங்கள் வாசிக்கிறோம். அந்த 2 அதிகாரங்கள்லேருந்தும் 10 கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கும். ஆக மொத்தம் 20 கேள்விகள் எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நாளைக்கு இந்த பேப்பர் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும், அடுத்த வாரம் வரும்பொழுது அந்த பாடத்தெல்லாம் படிச்சுட்டு அடுத்த சாபத்து வரும்பொழுது என்ன செய்யணும், அந்த ஆன்சரை ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? ஆகவே இந்த பாடங்களை நாம் எவ்வளவுக்கு கருத்தாக படிக்கணும் என்பதற்காக தான் இந்த முயற்சிகளை உங்களுக்காக எடுக்கிறோம். கடைசி கால சம்பவங்கள் பற்றிய வேத புத்தகங்கள், பைபிளில் இருக்கிற புஸ்தகங்கள் என்னென்ன புஸ்தகங்கள், மத்தியானத்துக்கு வர்றோம். சரிங்களா? கடைசி காலத்தை பற்றி பேசக்கூடிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் எது? தானியேல், வெளிப்படுத்தல் என்ற 2 புத்தகங்கள், டேனியல் அண்ட் ரெவலேஷன், இந்த கடைசி கால காரியங்களை குறித்து பேசுகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய இன்னொரு பாகம் எது அப்படின்னா இந்த மாபெரும் போராட்டம் புத்தகம் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். சரிங்களா? நம்முடைய திருச்சபை சேர்ந்த பைபிள் ஸ்காலர்ஸ், வேத அறிஞர்கள் சொல்லுவது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய தொடர்ச்சி, அடுத்த பாகம்தான் இந்த மாபெரும் போராட்டம் புத்தகம் என்று சொல்லுகிறார்கள். செகண்ட் ரெவலேஷன் ஃப்ரம் காட். கிரேட் கான்ட்ரவர்சி இஸ் செகண்ட் ரெவலேஷன் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிற 2ஆம் வெளிப்பாடு தான் மாபெரும் போராட்டம் புத்தகம். இதை நாம் மனதில் வைத்து பாடங்களை படிக்கணும். தீர்க்கதரிசிகளுக்கு எதிரான எதிராளியின் யுத்தம். நீங்கள் பைபிளில் பாருங்கள், தீர்க்கதரிசிகள், அதிலும் குறிப்பாக இந்த கடைசி கால சத்தியங்களை பற்றி பேசியிருக்கிற தீர்க்கதரிசிகள் யார்? ஒன்று தானியேல் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் யார்? அப்போஸ்தலன் யோவான். சரிங்களா? தானியேல் புத்தகம் பழைய ஏற்பாட்டில் 27வது புஸ்தகம். வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டில் 27வது புஸ்தகம். பழைய ஏற்பாட்டில் அது 27, தானியேல். புதிய ஏற்பாட்டில் இது வெளிப்படுத்தல் 27, ரெண்டுமே ஈக்குவல். சரிங்களா? 27, 27. இந்த 2 தீர்க்கதரிசிகளுமே, தானியேலும் சரி யோவானும் சரி, இவர்கள் பிசாசினால்
மிக பயங்கரமான உபத்திரவங்களை சந்தித்தார்கள் என்பது நமக்கு தெரியும். எனிமீஸ் வார் அகெயின்ஸ்ட் த ப்ராஃபட்ஸ். தானியேலை அழிப்பதற்கான முயற்சிகள். 2ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன். தானியேல் 2ஆம் அதிகாரம் படித்தால் தானியேலுக்கு கிட்டத்தட்ட 21 வயசு. பாபிலோனுக்கு கைதியாக கொண்டு செல்லப்பட்டு 3 வருஷம் படிச்சிட்டார். சரிங்களா? அப்போ ராஜா ஒரு சொப்பனம் கண்டார், அதில் சிலையை கண்டார். சொப்பனம் மறந்து போச்சு, அர்த்தமும் ஒன்றுமே தெரியலை. ஆகவே யார் இந்த சொப்பனத்தை அர்த்தத்தையும் சொல்லவில்லையோ அந்த ஞானிகள் எல்லாரும் கொல்லப்படுவார்கள். சரிதானே? நமக்கு தெரியும் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. அப்போ பாருங்களேன், தானியேல் இளம் பிராயத்திலேயே கொல்லப்படுவதற்கான முயற்சி இருந்துச்சா இல்லையா? நடந்தது அப்படின்னு நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தானியேல் 4ஆம் அதிகாரத்திற்கு வந்தோம் என்றால் 4ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு சொப்பனம் காண்கிறார். ஆனால் அவருக்கு சொப்பனம் தெரியுது, அர்த்தம் அவருக்கு தெரியல. சரிங்களா? இதான் தானியேல் 4ஆம் அதிகாரம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் அதிகாரம் தானியேல் 4:6 வசனத்தில் படிக்கணும். ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோன் ஞானிகள் எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன் அப்படின்னு எழுதுற நேபுகாத்நேச்சார் எழுதுற. எல்லாரும் வரணும் அப்படின்னு ஒரு சட்டம் போடுற. அப்போ பாருங்க, அங்கேயும் எனக்கு அர்த்தம் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா என்ற ஒரு பயம் அவருக்குள்ளே இருக்குது, நேபுகாத்நேச்சருக்குள்ளாக இருந்தது. அதே சமயத்தில் ஐயோ 2வது முறை ராஜா ஒரு சொப்பனம் கண்டுட்டார், நம்ம நிலைமை என்ன ஆகுன்ற ஒரு பீதி மற்ற ஞானிகளுக்கு இருந்திருக்காதான்? கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆகவே ராஜா சொப்பனம் கண்டாலே எல்லாரும் பதறக்கூடிய, கைகால் நடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நேரிட்டது. ஆனால் தானியேல் அப்படியெல்லாம் பயப்படலை. ஆனாலும் ஒரு நெருக்கடி சூழ்நிலை அவர் கண்டிப்பாக இருந்திருக்கும் என்று நான் காட்டுகிறேன். 6ஆவது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மேதிய பெர்சியா வந்துடுது. மேதிய பெர்சியா காலகட்டத்தில் மேதியனாகிய தரியு ராஜாவாக இருக்கிறான். ராஜாவைத்தான் 1 மாதம் வணங்க வேண்டும் அப்படின்னு இந்த 120 தேசாதிபதிகள் எல்லாம் சேர்ந்து சதி திட்டம் பண்ணி தானியேல் எங்கே போடணும் திட்டம் போடுறாங்க? சிங்கக்கபியில் போடணும். அப்போ ஒரு 84 வயசு அவருக்கு. தானியேலுக்கு 84 வயசு. பாருங்கள், அவருடைய இளம் பிராயத்திலிருந்து அவருடைய முதுமை காலம் வரைக்கும் அந்த தானியேல் தீர்க்கதரிசியை கொல்லுவதற்கென்று பல சூழ்நிலைகள் எதிராளி அவன் உருவாக்கி கொண்டே இருந்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். சரிங்களா? அப்போ தானியேலுக்கு எதிராக இந்த சூழ்நிலை, கொலை முயற்சிகள், அவரை அழிப்பதற்கான முயற்சிகள், இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம படித்திருக்கிறோம். அதே போல் யோவான் அப்போஸ்தலனை அழிப்பதற்கான முயற்சிகள் நடந்தனவா? வெளிப்படுத்தல் 1:9 படிக்கணும் பாருங்களேன். யோவான் எழுதுகிறார், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் என்ன வரும்? உபத்திரவம் வரும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த பத்மோ என்னும் தீவுக்கு அவர் நாடு கடத்தப்படும் முன்பாக நடந்தது என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் பார்க்க வேண்டும். நம்ம அதை எங்கே பார்க்கலாம் என்றால் சரித்திரத்தில் நாம் அதை படிக்க முடியும். ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்பாசில்ஸ் என்ற புத்தகத்தில் எலும்பி பிரகாசித்த இயேசுவின் சீடர்கள்னு புக் இருக்குல்ல, இந்த புத்தகத்தில் எலன் வைட் செய்கிறாங்க. இதை குறித்து மிக தெளிவான விளக்கம் கொடுக்கிறார்கள். சரிங்களா? பத்மோ தீவுன்னு ஒரு அதிகாரமே இருக்குது இந்த புஸ்தகத்தில். 56ஆம் அதிகாரம் ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்பாசில்ஸ். 56ஆம் அதிகாரத்தில் பத்மோ தீவு என்ற ஒரு அதிகாரமே தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீவில் அவர் கொண்டு போய் கைதியாக போடப்படுவதற்கு முன்பாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, டொமிஷியன் என்ற ஒரு சக்கரவர்த்தி இருந்தான். ரோம சக்கரவர்த்தி டொமிஷியன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈவில் ஆஃப் ஆல் த ரோமன் எம்பரர்ஸ்.
ரோம சக்கரவர்த்திகளிலேயே மிகவும் கொடூரமான சக்கரவர்த்திகளில் ஒருவன் இந்த டொமிஷியன். டெவில் இன் த ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனை மாம்சத்தில் வந்த பிசாசுன்னு சொல்லுவாங்க. இவன் கிபி 81 96 வரைக்கும் ஆட்சி புரிகிறான் ரோம சக்கரவர்த்தியாக. இவனுடைய காலகட்டம் வரைக்கும், இவனுடைய காலகட்டத்தில் தான் யார்? அப்போஸ்தலன் யோவான் 12 சீஷர்களிலேயே அந்த 1ஆம் நூற்றாண்டின் கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்த, முதுமை நாட்களை சந்தித்த வயதான ஒரு தீர்க்கதரிசி என்ற அந்த அளவுக்கு வந்த ஒரு மனிதன் யார் அப்படின்னா இந்த அப்போஸ்தலன் யோவான். ஏனென்றால் மற்ற அப்போஸ்தலர்கள் அந்த 12 பேரில் ஒருத்தன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். சரிங்களா? யூதாஸ் பதிலாக யார் எடுத்தாங்க? மத்தியாவை தெரிந்து கொண்டார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆகவே மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். இந்த அப்போஸ்தலன் யோவானும் இந்த டொமிஷியன் காலகட்டத்தில் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தது. என்ன நடந்துச்சு அப்படின்னா பாருங்களேன், அந்த புத்தகத்தில் எல்மெட் எழுதுறாங்க, இந்த எம்பரர் Domitian was filled with rage. He could neither dispute the reasoning of Christ's faithful advocate nor match the power that attended his utterance of truth. Yet he determined that he would silence his voice. இந்த டொமிஷியன் என்ற ரோம சக்கரவர்த்திக்கு பயங்கர கோபம். என்ன கோபம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான ஒரு சாட்சியாக இந்த அப்போஸ்தலன் யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். வயதான தீர்க்கதரிசி அவர் சொல்லக்கூடிய இந்த இரட்சகரை குறித்து ஒருத்தர் மறுத்து பேச முடியல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்படுவதெல்லாம் உண்மையாய் இருக்கிறது. ஆகவே அவர் அந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது, அப்போஸ்தலன் யோவான் அந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது, அதை பிரசங்கிக்கும் பொழுது அங்கே வெளிப்படுகிற வல்லமையும் ஒப்பற்ற வல்லமையாக இருந்தது. அப்போ என்ன செய்யணும் பாருங்கள், இந்த டொமிஷியன் எப்படி ஆகிலும் இந்த வயதான தீர்க்கதரிசி, இந்த கிழவனான தீர்க்கதரிசியின் சத்தத்தை அமைதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கங்கணம் கட்டி கோபத்தோடு இருக்கிறான். பாருங்களேன், யோவான் ஒரு கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் போடப்பட்டான் அப்படின்னு வாசிக்கும். கொதிக்கும் எண்ணெய் கொப்பரை, ஒரு பெரிய கொப்பரை. சரித்திரத்தில் படித்தோம். அதாவது எண்ணெய் ஊற்றப்பட்டிருந்தது என்றால் ஒலிவ எண்ணெய் ஊற்றி அந்த பெரிய அந்த கொப்பரையை நிரப்பி இருந்தாங்க, ஒலிவ எண்ணெய். ஆனால் வாசிக்கிறேன், ஹெல்மெட் எழுதுறாங்க பாருங்க, கர்த்தர் பயங்கரமாக எரியும் சூளையிலிருந்து அவருடைய 3 எபிரேயர்களை, தானியேலின் நண்பர்களை காப்பாற்றினது போல அவருடைய விசுவாசமிக்க ஊழியக்காரனின் உயிரை பாதுகாத்தார். சரிங்களா? ஆண்டவர் அப்போஸ்தலன் யோவானை அற்புதமாக பாதுகாத்தார். இவன் எப்படி உள்ள தூக்கி போட்டான் பாருங்களேன், இந்த டொமிஷியன். Thus perish all who believe in that deceiver, Jesus Christ of Nazareth. நசரேனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் வஞ்சகனை விசுவாசிக்கிற எல்லாரும் இப்படியே அழிவார்களாக என்று சொல்லி அப்போஸ்தலன் யோவானை தூக்கி எங்கே போட்டாங்களாம்? அது கொதிக்கிற ஒலிவ எண்ணெய் ஊற்றப்பட்டு அந்த கொப்பரை அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சான். அதில் தூக்கி அப்போஸ்தலன் யோவானை தூக்கி போட்டாங்க. சரிங்களா? இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன கொப்பரை மாதிரி தெரியுது. சரிங்களா? ஆக்சுவலாக ஒரு பெரிய கொப்பரை. அந்த யோவான் மூழ்கும் அளவுக்கு அந்த கொப்பரை இருந்துச்சான். சரிங்களா? நேபுகாத்நேச்சார் எத்தனை மடங்கு சூளையை சூடாக்கினான்? 7 மடங்கு. பாபிலோன் என்ன செய்ததோ அதைத்தான் யார் செய்கிறா? ரோமாபுரியும் செய்யுது. புரியுதா உங்களுக்கு? நேபுகாத்நேச்சார் செஞ்சதை தான் டொமிஷியனும் செய்கிறான். பிரியமானவர்களே, அப்போ இந்த பாபிலோனுடைய பிரதிபலிப்பு எங்கேயும் இருக்குது? ரோமாபுரியிலையும் இருந்தது, இனிமேலும் இருக்கும் என்பதை நாம் இந்த பாடத்தில் படித்து கொள்கிறோம். அப்போ ஆண்டவர் எப்படி ரொம்ப அற்புதமாக பாதுகாத்தாரோ அனனியா, மீஷாவில், அசரியாவை, அதே போல ஆண்டவர் அப்போஸ்தலன் யோவானையும் ஆச்சரியமாக பாதுகாத்தார். அற்புதமான விடுதலை யோவானுக்கு கிடைத்தது. அப்படி வெளியே
பத்திரமாக உயிரோடு வந்த இந்த யோவான் அப்போஸ்தலன் என்ன பண்ணாராம், சக்கரவர்த்தி மற்றும் அங்கே கூடியிருந்த அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அழைப்பு விடுத்தாராம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்துருங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவரும் பிரசங்கம் பண்ணுறார். அக்கினி சூளை அற்புதம் போல எண்ணெய் கொப்பரை அற்புதம். ஆண்டவர் அற்புதமா யோவானை பாதுகாத்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, தீர்க்கதரிசிகளுக்கு எதிரான எதிராளியின் யுத்தம். ஏன்னா கடைசி கால தீர்க்க தரிசன புத்தகங்களை தானியேல் எழுதுகிறாரு. அவரை கொள்ளுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அதே போல் கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் எழுதக்கூடிய அப்போஸ்தலன் யோவான், அவரையும் கொள்ளுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அதில் ஒரு முதல் முயற்சி தான் என்னது, எண்ணெய் கொப்பரை. அப்புறம் இனி இவரை இங்கேயே வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் அநேகர் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பார்கள், இந்த ஊரில் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் தான் டொமிஷன் என்ன செஞ்சானா, பத்மு தீவுக்கு அவனை கொண்டு போய் கைதியாக வைத்தான். சரிங்களா? அந்த பத்மு தீவில் மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஏஜியன் கடல்னு சொல்லுவாங்க. அந்த ஏஜியன் கடலுக்குள்ளே ஒரு தீவு தான் பத்மு தீவு. நடு கடலுக்குள்ளே ஒரு தீவு. அந்த தீவில் இந்த வயதான மனிதன் கிட்டத்தட்ட 95-96 வயசு இருக்கும் அப்போஸ்தலன் யோவானுக்கு. அலைகளின் முழக்கம் பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துலையும் ஒரு ஓய்வு நாளில் தேவன் கொடுத்த தரிசனம், அதன் அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகம்தான் என்ன புஸ்தகம்? வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தல் 1:10 வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாள் 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளில். சரிங்களா? அந்த நாளில் அவருக்கு கிடைத்த தரிசனம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு எதிரான எதிராளியின் யுத்தம். அப்போ தீர்க்க தரிசிகளுக்கு எதிரான யுத்தம் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா, தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு எதிரான எதிராளியின் யுத்தம். தீர்க்க தரிசன புத்தகம் எது? பைபிள். நம்ம வச்சிருக்கிற பைபிள் இது ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன புத்தகம். இதில் பார்த்தீங்கன்னா 66 புஸ்தகங்கள் நமக்கு தெரியும். இந்த 66 புஸ்தகங்களில் எத்தனை புஸ்தகங்கள் தீர்க்க தரிசனங்கள்? பழைய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகம் தீர்க்க தரிசன புத்தகங்கள் சொல்லுங்கள்? பழைய ஏற்பாட்டில் ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் மொத்தம் எத்தனை? பெரிய தீர்க்க தரிசனங்கள் 5 புஸ்தகங்கள். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், சரிங்களா? அந்த புலம்பல், தானியேல். இது 5மே பெரிய தீர்க்க தரிசனங்கள். சரிதானே? அதுக்கப்புறம் ஓசியாவிலிருந்து மல்கியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள். அப்போது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புத்தகங்கள் 17 புத்தகங்கள். புதிய ஏற்பாட்டில் எது தீர்க்க தரிசன புத்தகம்? வெளிப்படுத்தல் 1. சரிங்களா? மொத்தம் 18 புஸ்தகங்கள் பைபிளில் தீர்க்க தரிசன புத்தகங்கள். அதாவது 3 பைபிளில் 3 ஒரு பாகம் தீர்க்க தரிசனம், 3 ஒரு பாகம் தீர்க்க தரிசனம். ஆகவே இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை சாத்தான் என்ன செய்தான்? எதிர்த்தான், இன்னும் எதிர்க்கத்தான் செய்கிறான். அவன் எப்படி எதிர்க்கிறான்? 7 வழிமுறைகளில் அவன் எதிர்க்கிறான். சுருக்கமாக அந்த காரியங்கள் நான் சொல்லிடுறேன். முதலாவது எப்படி எதிர்க்கிறான் அப்படின்னா, பழைய புதிய ஏற்பாடுகள் மதிப்பற்றவை, அதெல்லாம் தேவையில்லை. கிபி 140ஆம் வருஷத்திலேயே ரோமாபுரியில் மெர்ஷியான் என்ற ஒரு மனிதன் இருந்தான். மெர்ஷியான், MERCION, மெர்ஷியான். அந்த மனிதன் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இதெல்லாம் தே ஆர் ஒர்த்லெஸ் புக்ஸ், அதெல்லாம் அவசியமே கிடையாது என்று சொன்னான். சரி, இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பழைய ஏற்பாடுலாம் தேவையில்லைங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லையா? நிறைய பேர் சொல்கிறாங்க. ரெண்டாவது, அப்போ இப்படி ஒரு தாக்குதல் பைபிளுக்கு எதிராக. ரெண்டாவது தாக்குதல் எப்படின்னா, பழைய புதிய ஏற்பாடுகளில் தள்ளுபடி ஆகமங்கள் சேர்க்கப்பட்டன. கேத்தலிக் சர்ச் என்ன பண்ணுச்சு? அப்போக்ரிஃபா உள்ள சேர்த்தாங்க. தள்ளுபடி ஆகமங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ 66 புஸ்தகம் இருக்குல்ல, அந்த கேத்தலிக் பைபிளில் பார்த்தீங்கன்னா 80 புஸ்தகம் இருக்கும். கூட 14 புஸ்தகங்கள் சேர்த்துருப்பாங்க. 1ஆம் மக்கபேயர், 2ஆம் மக்கபேயர், 3ஆம் மக்கபேயர், 4ஆம் மக்கபேயர் அப்படின்னு சில புஸ்தகங்கள் இருக்கும். தானியேல்
3ஆம் அதிகாரத்துக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கூடுதலாக 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பாடல் சேர்ந்துருக்கும். 3 பேரும் அக்கினி சூளையில் போடப்பட்ட 3 பேரும் ஒரு பாட்டு பாடின மாதிரி ஒரு சாப்டர் இருக்கும். தானியேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி எக்லிசியாஸ்டிக்கஸ் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கும். சீராக் ஆகமம் அப்படின்னு ஒரு 14 புஸ்தகங்கள் தள்ளுபடி ஆகமங்கள்னு சொல்லுவாங்க. கத்தோலிக்க சபை உள்ள சேர்த்துச்சு. இப்படி அலெக்சாந்திரியாவில் இருந்த அரைகுறை கிறிஸ்தவர்கள் செய்த வேலை தான் இந்த தள்ளுபடி ஆகமங்களை சேர்த்த வேலை. சரிங்களா? இது 2வது. பைபிளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்கு இப்படி சில கூடுதல் புத்தகங்கள் சேர்க்கப்பட்டன. 3வது, வேதாகமத்தில் சில புத்தகங்கள் புறக்கணிக்கப்பட்டன. எப்படின்னா 3ஆம் நூற்றாண்டில் 7 புத்தகங்கள் பைபிளில் இருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர், யாக்கோபு, 2 பேதுரு, 2 மற்றும் 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தல், இந்த புஸ்தகங்கள் எல்லாம் இதெல்லாம் அவசியம் இல்லை என்று புறக்கணிக்கப்பட்டன. ஏன் எபிரேயர் புறக்கணித்தாங்க அப்படின்னா, அதான் இயேசு கிறிஸ்து மகாபரிசுத்த ஊழியத்தை பற்றி பேசுது. சரிங்களா? ஏன் வெளிப்படுத்தலை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கும் நிறைய சர்ச்சஸில் சொல்லுவாங்க வெளிப்படுத்தல் அதெல்லாம் தேவையில்லைங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, 1ஆம் நூற்றாண்டில் முடிஞ்சிருச்சு, 1ஆம் நூற்றாண்டில் முடிஞ்சிருச்சு, அவசியம் இல்லை அப்படின்றாங்க. யாக்கோபு புஸ்தகம் தேவையில்லை. ஏன்னா யாக்கோபு புஸ்தகம் என்ன சொல்லுது? விசுவாசமும் இருக்கணும், கிரியைகள் இருக்கணும், ஆண்டோட பிரமாணத்தெல்லாம் கடைபிடிக்கணும். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆகவே இந்த புஸ்தகம் தேவையில்லை. மார்ட்டின் லூத்தர் கூட இந்த வெளிப்படுத்தல், யாக்கோபு இதெல்லாம் தேவையில்லைன்னு ஒரு காலத்தில் நம்பிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் அவர் நம்ப ஆரம்பிச்சிட்டார், படிக்க ஆரம்பிச்சிட்டார். பிரியமானவர்களே, இப்படி சில புஸ்தகங்கள் புறக்கணிக்கப்பட்டன பைபிளில் இருந்து. இப்படிலாம் வேதாகமத்துக்கு எதிராக சாத்தான் தாக்குதல்கள் நடத்தின. 4வது, பைபிள் பிரதிகளை அழிப்பதற்கான கட்டளைகள் கத்தோலிக்க சபை மூலமாக பிறப்பிக்கப்பட்டன. அந்த இருண்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 இடங்களில் பைபிளை குவியலாக சேர்த்து வைத்து தீக்கொளுத்தி எரித்தார்கள். இது எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா கிபி 303ஆம் ஆண்டில் ஆரம்பிச்சிருச்சு. கிபி 303 AD 303 டயோக்ளிஷியன் என் ரோம சக்கரவர்த்தி கட்டளை பிறப்பித்தான், பைபிளை ஒன்றா சேர்த்து எரிச்சிருங்க அப்படின்னு. எரிக்க தான் செஞ்சாங்க. ஆனால் பைபிள் அழிஞ்சு போச்சா? இல்லை. 5வது, எப்படி சாத்தான் வேதத்துக்கு எதிராக, தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு எதிராக யுத்தம் செய்தான் என்றால், பைபிளை தடை செய்யும் கத்தோலிக்க கட்டளைகள். பைபிளை தடை செய்யணும். சரிங்களா? குருமார்கள் மட்டும்தான் பைபிள் வச்சிருக்கணும் என்று கத்தோலிக்க சபை சட்டங்கள் கொண்டு வந்தது. இது 5வது. 6வது, பொது மொழியில் வேதாகமம் தடை செய்யப்பட்டது. பொது மொழின்னா காமன் லாங்குவேஜ், எல்லாரும் படிக்கிற லாங்குவேஜில் பைபிள் இருக்கக்கூடாது, லத்தீனில் தான் இருக்கணும். புரியுது உங்களுக்கு? அப்படி தான் கத்தோலிக்க சபை வச்சிருந்துச்சு. லத்தீன் மொழியில் அது மட்டும்தான் பைபிள். அதனால தான் ஜான் விக்லிஃப், வில்லியம் டிண்டேல், இப்படி நிறைய சீர்திருத்தவாதிகள் நினச்சாங்க பைபிளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டு வந்தாங்க. அதுக்காக உயிரை கூட கொடுத்தாங்க. ஆகவே இது 5வது. 6வது வழிமுறை வேதாகமத்துக்கு எதிரான சாத்தான் யுத்தத்தில். 7வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அநேகம் பிழைகள் கொண்ட அலெக்சாந்திரிய பதிப்பான வேதாகமத்தை உற்பத்தி செய்தல். என்ன செஞ்சால், இப்படி ஆங்கிலத்தில் பைபிள், நல்ல பைபிளை வெளியே கொண்டு வந்த சமயத்தில் சீர்திருத்தவாதிகள் வெளிவந்த பொழுது சாத்தான் என்ன செய்கிறாங்க, கத்தோலிக்க சபை மூலமாக அலெக்சாண்ட்ரியன் வெர்ஷன், அலெக்சாந்திரியாவிலிருந்து தப்பான கருத்துக்கள் கொண்ட வேதாகமம். சரிங்களா? இப்படி வந்த அந்த பைபிள் அடிப்படையில் தான் இன்றைக்கி நிறைய டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ், விதவிதமான மொழிபெயர்ப்புகள் இன்றைக்கி பைபிள் ஆங்கிலத்தில் நிறைய இருக்குது. அதான் சொல்கிறேன், எல்லா ஆங்கில பைபிளையும் நம்பிடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, அப்போ சாத்தான் மக்கள் கையிலிருந்து பைபிளை பறிக்க முடியல அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணுறான்னு தெரியுமா? தவறான மொழிபெயர்ப்புகளை மக்கள் கைகளில் சேரும்படி அவன் செய்கிறான். வேதாகமத்துக்கு எதிராக அவன் நடத்துகிற யுத்தங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராகவும் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு எதிராகவும் அவன் நிறைய யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறான், இன்னும் செய்யத்தான் பார்க்கிறான். ஆண்டவர்
நமக்கு இந்த ரிட்டன் வேர்டு கொடுத்துட்டார், எழுதப்பட்ட வார்த்தையை கொடுத்துருக்குறார். ரிட்டன் வேர்ட், ஸ்போக்கன் வேர்ட். இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் கொஞ்சம் நேரம் மனசில் இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்து போயிடும். ஆனால் எழுதப்பட்ட வார்த்தை என்றைக்குமே நிலைச்சு நிற்கும். அப்போ ஆண்டவரை புஸ்தகமாக கொடுத்தார். அப்போது இந்த எழுதப்பட்ட வார்த்தை என்றுமே வல்லமை உள்ளது. இதை அழிக்கத்தான் சாத்தான் அவ்வளவு பாடுபட்டு வருகிறான். சரிங்களா? அதெல்லாம் அவன் பைபிளில் படித்தோம். தன்னை கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து. பாருங்களேன், இன்றைக்கி நம்ம ஆண்டோட வசனத்தோடு அதிக நேரம் செலவழிக்கிறோமா? ஆண்டோட வசனம் நமக்கு நாள் முழுவதும் தியானமாக இருக்கா? இதன்படி நடக்கணும்னு நம்ம பிரயாசப்படுறோமா? இதில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறோமா? அப்படிலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் யுத்தத்தில், சாத்தான் நடத்துகிற யுத்தத்தில் நம்ம எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ பலிகடை ஆயிட்டுருக்கிறோன்னு அர்த்தம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்களேன், தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக, தீர்க்கதரிசன புத்தகங்களுக்கு எதிராக சாத்தான் யுத்தங்களை நடத்துகிறான், நடத்தி வந்திருக்கிறான். அதே போல் நம்முடைய திருச்சபையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு தீர்க்கதரிசி பெண்மணியை எழுப்புகிறார், எலன் ஒயிட். இவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் 2 ஆண்களை அழைத்தார். வில்லியம் ஃபாய், ஹேசன் ஃபாஸ். அவங்க படங்கள் நான் போடல். வில்லியம் ஃபாய், ஹேசன் ஃபாஸ் அப்படின்னு 2 பேர். அவர்களை ஆண்டவர் அழைத்தார். இந்த 2 பேரும் ஊழியத்துக்கு வந்தாங்க, கொஞ்ச நாள் இருந்தாங்க, செஞ்சாங்க, ஊழியத்தை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வருமானம், பிழைப்பு, குடும்பத்தை நடத்தணும், அப்படி இப்படிலாம் பார்த்துட்டு ஐயோ அந்த ஊழியம் நமக்கு ஒத்து வரான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. இது சரித்திரம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், மிகவும் பலவீனமான ஒரு நபரை, ஒரு பெண்மணியை ஆண்டவர் அழைத்தார். வில்லியம் மில்லர் நடத்தின கூட்டங்களில் இந்த எலன் பங்கு பெற்று, அவங்க அம்மா அப்பா எல்லாம் பங்கு பெற்ற பொழுது, எலனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்போ 13 வயசு. ஷி வாஸ் அ டீனேஜர். 13 வயசு தான். அப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க குடும்பம், எலன், அவங்க அப்பா அம்மா ராபர்ட் ஹார்மன், யூனிஸ் ஹார்மன், குடும்பத்தில் 8 பிள்ளைங்க, கடைசி 2 பிள்ளைங்க ரெட்டை பிள்ளைங்க, அதில் ஒன்று எலன். சரிங்களா? ஆகவே அந்த அப்பா தொப்பி உற்பத்தி செய்கிற ஒரு தொழில் செஞ்சவர் எலனுடைய அப்பா. ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம். மெத்தடிஸ்ட் சபையில் அவர்கள் அங்கத்தினர்களாக இருந்தார்கள். இந்த வில்லியம் மில்லரோட பிரசங்கத்தை கேட்டு 2ஆம் வருகையை ஏற்றுக்கொண்டதுனால என்ன பண்ணுறாங்க? இவங்க அப்பா அந்த சர்ச்சில் டீக்கனாக இருந்தார். சர்ச்சை விட்டு வெளியில் தள்ளிட்டாங்க. நீங்கள் வில்லியம் மில்லர் மீட்டிங் போய் 2ஆம் வருகை ஏற்றுக்கிறீங்களா? அக்டோபர் 22, 1944 இயேசு கிறிஸ்து வராருன்னு நம்புறீங்களா? அதனால் சபையை விட்டு வெளியே தள்ளிட்டாங்க. எலனுடைய அம்மா அப்பா முழு குடும்பத்தை. பிரியமானவர்களே, இப்படி சத்தியத்திற்காக சபையிலிருந்து வெளியே தள்ளப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி தான் யாரு? எலன். அவருக்கு 9 வயது இருக்கும் பொழுது ஒரு எதிர்பாராத விபத்து. தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு பெண், 13 வயசு, எலனை விட பெரிய பிள்ளை. எலனுக்கு 9 வயசு, அந்த பொண்ணுக்கு 13 வயசு. என்ன பண்ணுவா? ஒரு கல் எடுத்து எரிஞ்சிடும். அவள் ஒரு கோபக்காரி, ஒரு மாதிரி ஒரு சிடுசிடுப்பான ஒரு நபர். யார்? அந்த கல் எரிந்த நபர். அந்த கல் இந்த எலனை தாக்கினதுனால 9 வயசில் மூக்கில் அந்த கல் அடிபட்டது நிமித்தம் அந்த சிறுமிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான காயம், ரத்தமெல்லாம் வழிஞ்சு அப்படியே ஒரு இடத்துல அப்படி கீழே விழுந்துறாங்க, சுயநினைவு இழந்து. இந்த சுயநினைவற்ற நிலைமை 3 வாரங்கள் நீடித்தது. அப்போ இந்த 3 வாரங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நலிஞ்சு மெலிஞ்சு போய்விடுகிறாள் எலன் என்ற சிறுமி. அப்போ வரவங்க எல்லாம் சொன்னாங்க, எங்க இந்த பிள்ளை பிழைக்காதீங்க, இந்த பிள்ளை செத்து போயிடும், இந்த எலன் செத்து போயிடுவா, அடக்கம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வரவங்க எல்லாம் சொன்னாங்களா, கெட் ரெடி ஃபார் பரியல், அடக்கம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லோரும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் இந்த எலனுக்கு உயிரை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாங்களாம். அவள் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தாள். பெரியமான தேவ பிள்ளைகளே, அந்த மாபெரும் ஏமாற்றம் நடந்த காலகட்டத்தில் எலனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு.
மாபெரும் போராட்டத்துக்கு அப்புறம். அக்டோபர் 22. அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் ஒரு 2வது வாரத்தில் எலனுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. ஆண்டவங்களுக்கு முதல் தரிசனத்தை டிசம்பர் 1844, டேட் நமக்கு தெரியாது, டிசம்பர் 2வது வாரத்தில் ஒரு நாளில் தேவன் அவர்களுக்கு தரிசனத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, அப்படி இந்த தரிசனத்தை பெற ஆரம்பித்த, தரிசனங்கள் சொப்பனங்களை பெற ஆரம்பித்த எலன் ஒயிட் கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான தரிசனங்கள் சொப்பனங்களை அவர் பரலோகத்திலிருந்து, தேவனத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, அந்த வரிசையில் மார்ச் 13, 14 ஆகிய 2 நாட்களில் 1858 வருஷம், 1858, 1858 வருஷம், மார்ச் 13, 14 இந்த 2 நாட்களும் அமெரிக்காவில் ஒஹாயோ என்ற இடத்தில் லவெட்ஸ் க்ரோவ் என்ற ஒரு பகுதி, லவெட்ஸ் க்ரோவ், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு பவுலிங் க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க, பவுலிங் க்ரீன் இப்போ அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்துல சில கூட்டங்கள் நடைபெற்றது. மார்ச் அந்த கூட்டத்தில் ஜேம்ஸ் எலன் ஒயிட் 2 பேரும் அங்கே, கணவன் மனைவி 2 பேரும் அங்கே இருக்கிறாங்க. மார்ச் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு அடக்க ஆராதனை. அந்த அடக்க ஆராதனையில் ஜேம்ஸ் ஒயிட் என்ன பண்ணுறாரு, அவர் தான் நடத்தி முடிக்கிறாரு. அங்கே தான் ஓய்வு நாள் ஆராதனையும் நடைபெற்றது. ஜேம்ஸ் பேசி முடித்த உடனே எலன் ஒயிட்டு எழுந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக ஆண்டோடைய வார்த்தைகளை பேசலாம் என்று அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எலன் ஒயிட் பேசுகிறாங்க. அப்படி பேசும் பொழுது தேவன் எலன் ஒயிட்டுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனம் 2 மணி நேரம் நீடித்தது, 2 long hours. சரிங்களா? சில தரிசனங்கள் பார்த்துருக்குறாங்க, 4 மணி நேரம் தொடர்ந்து தரிசனத்தில் இருந்திருக்கிறாங்க எலன் ஒயிட். இந்த தரிசனம் 2 மணி நேரம் கண்டார், 2 hours. என்ன தரிசனம் அப்படின்னா, யுகங்கள் நெடுகிலும் கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடக்கும் மாபெரும் போராட்டம் பற்றிய தரிசனமே அந்த தரிசனம். சரிங்களா? சரிங்களா? நம்ம படிக்க போகிறோம். அதை நான் உங்களுக்கு பின்னணியாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த மாபெரும் போராட்டம் தரிசனத்தை 1858 இருந்து, அப்போ எலன் ஒயிட்டுக்கு என்ன வயசு நினைக்கிறீங்க? 1827 பிறக்கிறாங்க, 1827 பிறக்கிறாங்க. இப்போ என்ன வயசு? 58னா, 1858னா ஒரு 31 வயசு, 31 வயசு. அந்த 31 வயதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஊழியங்கள் தீவிரமாக செஞ்சாங்க. அதே சமயத்தில் நிறைய பிசாசின் போராட்டங்களும் அவர் குடும்பத்திற்கு ஊழியத்தின் பாதையிலே நேரிட்டது. இந்த மார்ச் 13, 14 இந்த 14ஆம் தேதி 2 மணி நேரம் தரிசனம் பார்க்குறாங்கல்ல, இந்த தரிசனத்துக்கு அப்புறம் 2 நாட்கள் கழித்து கணவன் மனைவி என்ன செய்கிறாங்க, ஜாக்சன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க, காரில் அப்புறம் ட்ரெயினில் போகிறாங்க. அப்படி போகும் பொழுது சகோதரர் பால்மர் என்ற ஒரு நபர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து அங்கே இருக்கிற திருமதி பால்மர் அந்த சகோதரிகிட்ட பேசி கொண்டிருந்த கொஞ்ச நேரத்திலேயே எலனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்க, எலன் ஒயிட்டுக்கு என்னாச்சுன்னா பேச்சு அற்று போனது, பேச முடியல, நாக்கு வாயை திறந்து பேச முடியல, கை கால்கள் வரலை, உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்லுன்னு ஆயிடுது. இட் வாஸ் a third shock of paralysis. இது அவங்களுக்கு எலனுக்கு ஏற்பட்ட 3வது கிட்டத்தட்ட ஒரு பக்கவாதம் மாதிரி. அப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க. எல்லாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு தேவன் அற்புதமான சுகத்தை எலன் ஒயிட்டு கொடுத்தார். சாத்தானுடைய வல்லமை முறியடிக்கப்பட்டது என்று சரித்திரத்தில் வாசிக்கும். ஆனால் சில வாரங்களாக எலன் ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா தொடு உணர்வு, யாராவது தொட்டாங்க அப்படின்னா கூட அந்த உணர்வு இருக்காது, தொடு உணர்வை இழந்து, தலையில் ஏதோ குளிர்ந்த நீரை ஊற்றினாலும், சில் வாட்டர் தலையில் ஊற்றினா கூட உணர்வில்லாத ஒரு நிலையில் எலன் ஒயிட் இருக்கிறாங்க. நடை தடுமாறியது. சில நேரங்களில் தரையில் விழுந்துருவாங்க, நடக்கும்போது தரையில் விழுந்துருவாங்க. In this afflicted condition, I began to write on the great controversy. இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தான் இந்த மாபெரும் போராட்டத்தை பற்றி நான் எழுத ஆரம்பித்தேன் அப்படின்றாங்க. எந்த வருஷம்? 1858. சரிங்களா? 1858 வருஷம். At first, I could write but 1 page a day and then rest 3 days.
நான் எழுத ஆரம்பித்தேன்னா ஒரு நாளைக்கு ஒரு பக்கம்தான் என்னால் எழுத முடியும். அதுக்கப்புறம் 3 நாள் ரெஸ்ட் எடுப்பேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு நாளில் ஒரு பக்கம் தான் எழுதுவாங்களாம், அதுக்கப்புறம் 3 நாள் நினச்சி வாங்கலாம் ரெஸ்ட் எடுப்பாங்க. சரிங்களா? ஏற்கனவே மூக்கில் ஒரு தாக்குதல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த பிரச்சனைகள். புரியுதா உங்களுக்கு? பைபிளில் தீர்க்கதரிசிகள் எப்படி சில சவால்களை சந்தித்தார்களோ அது போன்ற சில சூழ்நிலைகள் எலன் ஒயிட்டுக்கும் ஏற்பட்டது. But as I progressed, my strength increased. நான் அப்படியே தொடர்ந்து இந்த எழுத்து பணியை செய்ய செய்ய எனக்கு பலன் கூடியது அப்படின்னு சொல்கிறேன். இந்த சாத்தானுடைய தாக்குதல் தொடர்ச்சியாக எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் எலன் ஒயிட்டுடைய குடும்பத்தில் கணவருக்கு அவ்வப்பொழுது பிரச்சனை, அடிக்கடி சுகவீனம். ஏன்னா ஜேம்ஸ் ஒயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான உழைப்பாளி. இன்றைக்கி உலகம் முழுசும் இந்த சபை பரவி இருக்குது. ஜெனரல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு உலகமெல்லாம் இன்றைக்கி இந்த சபை பரவி இருக்குது. அப்படின்னா 3 பேர் மிகவும் முக்கியமான ஃபவுண்டர்ஸ், நிறுவனர்கள் 3 பேர், ஸ்தாபித்தவர்கள் 3 பேர். இந்த 2 பேர் ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட், கணவன் மனைவி. இன்னொருத்தர் ஜோசப் பேட்ஸ்ன்னு ஒருத்தர், ஜோசப் பேட்ஸ். இந்த 3 பேர் தான் முக்கியமான ஸ்தாபகர்கள். அந்த காலத்தில் சம்பளம் கிடையாது. இந்த ஜேம்ஸ் ஒயிட் பார்த்தீங்கன்னா தண்டவாளத்தில் கல்லள்ளி போடுறது, போய் மரம் வெட்டுறது, வீடு வீடாக போய் புல் வெட்டுறது, இதில் கிடைக்கிற காசை வச்சு ட்ராக்ஸ் அடிக்கிறது, புஸ்தகங்கள் அடிக்கிறது. நம்ம இந்த ஓய்வு நாள் பாட புஸ்தகம் படிக்கணும் பார்த்தீங்களா? அந்த ஓய்வு நாள் பாட புஸ்தகம், இந்த ஓய்வு நாள் பாட புஸ்தகம் என்ற திட்டத்தையே கொண்டு வந்தவர் யார் தான்? ஜேம்ஸ் ஒயிட்டு தான், எலன் ஒயிட்டோடைய கனவு. ஆகவே மிக கடுமையான உழைப்பாளி, எழுதுவார், ஊழியம் செய்வார், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி ட்ராவல் பண்ணும்பொழுது எங்கேயாவது ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த மதிய நேரம் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்வாராம்? உட்காந்து ஓய்வு நாள் பாடத்தை எழுதுவார். ஓய்வு நாள் பாடங்களை எழுதி ஆயத்தம் பண்ணுவாராம் சபைகளுக்கு அனுப்புறதுக்கு. புரியுது உங்களுக்கு? இப்படிலாம் ஓய்வு நாள் பாடம் இப்படி தான் உருவாயிற்று. இன்றைக்கி நம்ம படிக்கிறதே கிடையாது, அதை ஒரு பொருட்டாக கூட மதிக்கிறது கிடையாது. அப்படி படிக்கிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். அநேகர்கிட்ட அதை படிக்காத ஒரு குறை இருக்கிறது என்ற உண்மையைத்தான் பாரத்தோடு சொல்லுகிறேன். சரிங்களா? அதனால் குற்றப்படுத்திலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்மகிட்ட அந்த பிரச்சனை இருக்குன்னா அது உங்களுக்காக தான் சொல்கிறேன், அவ்வளோதான். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய முன்னோடிகள் இப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க? கஷ்டப்பட்டு பாரப்பட்டு. கிட்டத்தட்ட ஜேம்ஸ் ஒயிட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் அடிக்கடி பக்கவாதம் வந்துச்சு. சின்ன வயசில் இறந்துடுவார். சரிங்களா? இந்த ஜேம்ஸ் ஒயிட், ஜான் ஆண்ட்ரூஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 54, 60 இந்த மாதிரி வயசில் இறந்துருவாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ கடுமையான உழைப்பு. அப்போது எலன் ஒயிட்டுக்கு எப்படி கவனம் செதறதுன்னா உட்காந்து எழுதணும் பார்த்தீங்களா? இந்த மாபெரும் போராட்டம் எழுதணும்ல. அப்போது கணவன் அவ்வப்பொழுது கணவன் பலவீனமாகிடுவார். அவரை கவனிப்பதிலேயே நேரம் செலவழிந்து எழுத்து பணி முடங்கியது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாபெரும் போராட்டம் புஸ்தகம் இதான் அவங்க ஃபஸ்ட் எழுதின புஸ்தகம். முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம் 1858 சொன்னேன்ல, 1858 முதல்ல வந்த புஸ்தகம் இதுதான். சின்னதாக இருக்கும், 2 விதமாக வருது, ரெண்டுமே ஒன்று தான். இதுதான் சின்னதாக வந்துச்சு முதல். அதுக்கப்புறம் 1858 அப்புறம் 1884 அடுத்த பதிப்பு இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்துச்சு. அதுக்கப்புறம் 1888 1888 இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, பெருசாக எழுதுனாங்க. அதுக்கப்புறம் 1911 1911 அதான் 4வது பதிப்பு, இன்னும் கூடுதலாக இன்றைக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? மாபெரும் போராட்டம் 42 அதிகாரங்கள். அதுதான் 1911 எலன் ஒயிட் கடைசியாக ஆயத்தம் பண்ணின 4ஆம் பதிப்பு அந்த புஸ்தகம் தான். 1915 இறந்தாங்க. 1911 வரைக்கும் புஸ்தக வேலை நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த 1858 பதிப்பில் நான் காண்பித்த இந்த சின்ன புஸ்தகத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6000 ஆண்டுகளாக கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் இடையில் நடக்கூடிய அந்த யுத்தத்தினுடைய ஒரு ஓவர்வியூ, ஒரு ஒட்டுமொத்த பார்வை அங்கே ரத்தின சுருக்கமாக அங்கே விளக்கப்பட்டிருக்கும். அதுதான் 1858 என்ன செய்கிறாங்க? மார்ச் 13, 14 இந்த 14ஆம் தேதியில் இந்த லெவர்ட்ஸ் க்ரோவ் ஒகையோ பட்டணத்தில் அவங்க கண்ட தரிசனம். இப்படி குடும்பத்தில்
கணவன் மூலமாக அவருக்கு ஏற்பட்ட சுகவீனம், இந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட சுகவீனம், தடைகள். ஆனாலும் பாருங்கள், அவங்க எழுதிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆண்டவர் பலன் கொடுத்தார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, இந்த வலது கை மட்டும்தான் வேலை செய்யுமா, வலது கை மட்டும்தான் எழுத முடியும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா செயலிழந்து அப்படி உட்காந்துருந்தாங்க குறிப்பிட்ட சில காலகட்டங்களில். எலன் ஒயிட் ஆனால் எழுதிட்டு தான் இருந்தாங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக 18 பக்கங்கள் எழுதுவாங்களாம். இப்போ நம்ம வச்சுருக்க A4 சைஸ் கிடையாது, சைக்ளோ ஸ்டைல் பேப்பர், பெரிய சைஸ் A3 சைஸ் பார்த்தீங்க, அந்த மாதிரி பேப்பரில் ஒரு நாளைக்கு சராசரியாக 18 பக்கங்கள். ஒரு பக்கம் எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்துங்க. பிரியமானவர்களே, நடராத்திரி 2 மணி 3 மணி எல்லாம் எழுந்து அவர்கள் எழுதுவதாக சரித்திரம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இப்படி எழுதப்பட்ட புஸ்தகங்களை சில நேரங்களில் ஸ்தாபனத்தில் இருந்த தலைவர்கள் கூட தடை செய்தார்கள். ஒரு முறை ஒரே ஸ்மித், அவர் தான் ஜெனரல் கான்ஃபரன்ஸில் இருந்த முதல் செக்ரட்டரி. ஜெனரல் கான்ஃபரன்ஸில் இவர் தான் ஃபஸ்ட்டு செக்ரட்டரி. ஒரே ஸ்மித் தானியேல் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு விளக்கம் எழுதினவர். இவர் தான் முதல்ல விளக்கம் எழுதினார் தானியேல் வெளிப்படுத்தல். இவர் என்ன பண்ணார், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இந்த மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ண விடாமலே தடை பண்ணார். 2 வருஷமாக அச்சடிக்க விடாமலே தடை செய்தார். பல வருஷங்கள் செக்ரட்டரியாகவும், பல வருஷங்கள் ரிவ்யூ அண்ட் ஹெரால்டு அந்த பத்திரிகையினுடைய அந்த ப்ரெஸ்ஸில் எடிட்டராகவும் இருந்தவர். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் செய்தது தவறு என்று உணர்ந்து பிறகு ஊழியத்தில் தீவிரமாக செயல்பட்டார். அது ஒரு தனி சம்பவம். சரிங்களா? ஆனால் இவர் எதிர்த்தார். 2 வருஷம் இந்த புத்தகம் 1888 1888 கிரேட் கான்ட்ரவர்சி அந்த பதிப்பு வெளிவருவதற்கு கொஞ்சம் இவர் தடை செய்தார் தான். ஆனால் பின் நாட்களில் அந்த புத்தகம் வெளிவந்தது. இன்னொரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா DM கேன்ராய்ட், டட்லி மார்வின் கேன்ராய்ட் என்ற ஒரு மனிதன். ஒரு நல்ல ஒரு பிரசங்கர், அருமையாக பிரசங்கம் பண்ணுவார், வல்லமையான ஊழியக்கார், நல்ல பிரசங்கம் பண்ண. அவருக்கு என்ன ஆசைன்னா, எப்படியாவது நம்ம தலைவர் ஆயிடணும், எப்படியா பிரசிடென்ட் ஆயிடணும் அப்படின்னு ஒரு வேகம் இருந்தவர் டட்லி மார்வின் கேன்ராய்ட். எலன் ஒயிட் காலத்தில் எலன் ஒயிட் வீட்டிலேயே தங்கி இருந்தவர். ஆனால் இவர் என்ன பண்ண, ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எலன் ஒயிட்டுக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிடறார். அவர் விரோதமாக எழுத ஆரம்பிச்சிடறார். 1887 1887 எலன் ஒயிட்டுடைய ஊழியங்கள் எழுத்துக்களை பற்றியெல்லாம் குறை கூறி எழுத ஆரம்பித்தார். இது ஒரு தடையாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த பதவி ஆசையினால் கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டார். சபையை விட்டு வெளியே போயிட்டார் இந்த மனுஷன், DM கேன்ராய்ட். இவரை பற்றி ஒரு லாங் ஸ்டோரி, பெரிய கதை இருக்குது, சுருக்கமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டார். சரிங்களா? எலன் ஒயிட் இறந்துட்டாங்கன்னு செய்தி வந்துச்சு. அந்த சாவுக்கு போனார். அந்த சாவில் எலன் ஒயிட் வைக்கப்பட்ட அந்த பெட்டி, அந்த பெட்டிக்கு பக்கத்தில் போனார். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பெட்டிக்கிட்ட போய் சொன்னாராம், டட்லி put his hand on the casket and with tears rolling down his cheeks declared, there is a noble Christian woman gone அப்படின்னு சொன்னார். அந்த எலன் ஒயிட் வைக்கப்பட்டிருந்த அந்த பெட்டிக்கிட்ட போய் சொன்னாராம், கண்ணீரோடு சொன்னாராம், there is a noble Christian woman gone. மிகவும் உயர்தரமான ஒரு கிறிஸ்தவ பெண்மணி மரித்து போய்விட்டார் அப்படின்னு சொன்னார். ஆனால் உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணார்? குறையாக பேசினார், எழுதினார், எல்லாமே செஞ்சார் தான். அந்த மரணத்தில் அவர் அப்படி ஒரு சாட்சி சொன்னார் என்று சொல்லி நம்ம சரித்திரத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மாபெரும் போராட்டம் அப்படின்னு ஒன்று நம்ம நினச்சிடக்கூடாது. அந்த ஒரு புக்கு இருக்கு, மாபெரும் போராட்டம் 42 அதிகாரம், அந்த புக்கு மட்டும்தான் மாபெரும் போராட்டம் நினச்சிடாதீங்க. எலன் ஒயிட் எழுதின புஸ்தகங்கள் வரிசையாக அந்த முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகளில் இருந்து, அதிலிருந்து நம்ம ஒவ்வொரு அந்த முழு பைபிளையும் கவர் பண்ணும் விதத்தில் முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் தாவீது வரைக்கும் இருக்கும். தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் பார்த்திங்கன்னா சாலமோன்லேருந்து பழைய ஏற்பாடு நிறைவு வரைக்கும் இருக்கும். பிற்பாடு இவங்களின் வாஞ்சை இயேசு கிறிஸ்து பற்றி முழுமையாக இருக்கும். சுவிசேஷங்கள் எல்லாம் அதில் இருக்கும். அப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம், அதில் இருந்து எல்லா நிருபங்களும் அதில் அதை பற்றி விளக்கல் இருப்பாங்க.
அதான் இந்த புஸ்தகம் உங்களுக்கு நான் காமிச்சேன்ல, எழும் பிரகாசித்த இயேசுவின் சீடர்கள். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் இருந்து அடுத்து வரப்போகிற காலகட்டங்கள், கடைசி கால சம்பவங்கள், பரலோகம், ஆயுட சாட்சி, நித்திய வாழ்க்கை, புதியவான புதிய பூமி எல்லாமே அந்த மாபெரும் போராட்டத்தில் இருக்கும். இன்னும் கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன், கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் உவமைகள், இன்னும் ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவிடம் செல்லும் படிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாபெரும் போராட்டத்திற்குள்ளே அடங்கியிருக்கிற புஸ்தகங்கள். புரியுதுங்களா? பிரியமானவர்களே, ஆஸ்திரேலியாவுக்கு எலன் ஒயிட் போகிறாங்க 1891 1900 வரைக்கும், கிட்டத்தட்ட 10 வருஷங்கள், 1891 1900 வரைக்கும் 10 ஆண்டுகள். ஆஸ்திரேலியாவில் தேவன் அவரை கொண்டு சென்று அங்கே ஊழியத்திற்கு பயன்படுத்தினார். அங்கே போய் பார்த்தீங்கன்னா 11 மாதங்கள் 11 months எலன் ஒயிட்டுக்கு மலேரியா ஜுரம், மூட்டு வலி, உடலில் நான் சொன்னேன்ல அந்த வலது கை மட்டும்தான் வேலை செஞ்சிச்சுன்றது அங்கே தான் ஆஸ்திரேலியா சென்று எல்லா பாகங்களும் பாதிக்கப்பட்டது, வலது கை மட்டும் வேலை செய்யும். அந்த டைமில் தான் 1892 1892 என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட், அந்த முடியாத சூழ்நிலையில் கிறிஸ்துவிடம் செல்லும் படிகள், யோங்களின் வாஞ்சை, இன்னும் அந்த இன்னொரு புக் இருக்குல்ல, தாட்ஸ் ஃபார் த மவுண்ட் ஆஃப் பிளெஸிங், நித்திய கண்மலை வழங்கும் சத்திய விருந்து, ஆசீர்வாத மலையின் அந்த மலைப்பிரசங்க விளக்க நூல், இது எல்லாத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க, எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த 11 மாதங்களில் தான் 1892 அந்த டைமில் தான் ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் எழுதி முடித்தாங்க. இந்த சின்ன புஸ்தகம், அந்த புஸ்தகம் தான் எனக்கு உலகம் முழுவதும் 160 மொழிகளில் வந்திருக்கிறது. 1896 அந்த மலைப்பிரசங்கத்துக்கான விளக்கம் எழுதுகிறாங்க, மவுண்ட் ஆஃப் பிளெஸிங். 1898 இவங்களின் வாஞ்சி எழுதுனாங்க, 6 வருஷம் அந்த புக் எழுதுனாங்களாம், இவங்களின் வாஞ்சி. 1900 கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ஸ், ஓமைகளை பற்றி விளக்க புஸ்தகம் எழுதுனாங்க. 1903 கல்வி, எஜுகேஷன் புக் எழுதுனாங்க. 1905 மினிஸ்டர் ஆஃப் ஹீலிங், சுகமளிக்கும் ஊழியம். 1911 நான் பார்த்தோம்ல கிரேட் கான்ட்ரவர்சி 4வது பதிப்பு. அவங்க சாகருக்கு முன்னே கடைசி எழுதின புஸ்தகம் ப்ராஃபட்ஸ் அண்ட் கிங்ஸ், தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும். பிரியமானவர்களே, ஒரு சாதாரண பெண்ணை 2ஆப்பு தான் படித்தாங்க, 3ஆப்பு பாதியில் டிஸ்கண்டினியூ. அந்த 3ஆப்பு படிக்கிற டைமில் தான் அந்த கல் மூக்கில் பட்டு 9 வயதில் ஆக்சிடெண்ட். 3ஆப்பு டிஸ்கண்டினியூ, அதுக்கப்புறம் படிக்கலை, காலேஜுக்கு போகல. ஆனால் அந்த ஒரு சாதாரண பெண்ணை வைத்து ஆண்டவர் 55 புஸ்தகங்கள் எழுத வச்சாருங்க. உங்களுக்கு தெரியுமா? அவங்க எழுதின அந்த 55 புஸ்தகங்களில் வச்சு நிறைய பேர் PhD பண்ணிகிட்ருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அன்பான தேவ பிள்ளைகளை, ஏன் இதில் இவ்வளோ விளக்கமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் கடைசி கால சத்தியங்களை பேசின தீர்க்கதரிசிகள் தானியேல், யோவான், இவர்களுக்கு எதிராக சாத்தான் யுத்தம் செய்தான். அதே போல் கடைசி கால சத்தியங்களை நமக்கு எழுதி கொடுக்கும்படி ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு பெண்ணை எழுப்பினார். அவர்களுக்கு எதிராக சாத்தான் யுத்தம் செய்தானா என்றால் யுத்தம் செய்தான். சரிங்களா? ஏன் அப்படின்னா, சத்துருவை குறித்த இந்த உலகத்தில் எப்படி அவனை ஜெயிக்கணும் என்ற எல்லா காரியங்களையும் தேவன் அந்த பெண்மணிக்கு வெளிப்பாடாக கொடுத்து இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ சாத்தான் விடமாட்டானா? விடமாட்டான். ஆனாலும் பாருங்களேன், இந்த எலன் ஒயிட் தன் கணவனோடு 35 வருஷம் ஊழியம். அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஆம்பளை பிள்ளைய, 2 ஆம்பளை பிள்ளையை செத்துருவாங்க. முத பையன் 16 வயசில் செத்துருவான். 4வது பையன் 1 வயசு 1.5 வயசில் செத்துருவான். இடையில இருக்கிற 2வது மகன் 3வது மகன், இந்த 2வது மகன் 3வது மகனோடு சேர்ந்து அடுத்து ஒரு 35 வருஷம் ஊழியம். புருஷனோடு 35 வருஷம், 2 ஆண் பிள்ளைகளோடு 35 வருஷம். 9 வயசில் இந்த மாதிரி செத்து போயிடும்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 71 வருஷம் ஊழியம் செய்ய வச்சார். எத்தனை ஆச்சரியம் பார்த்தீங்களா? பரிமாண தேவ பிள்ளைகளே, அந்த பெண்மணி இல்லை அப்படின்னா இந்த சபை இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காது. சரிங்களா? அடித்து நான் சொல்லுவேன், இந்த சபை இவ்வளோ தூரம் உலகம் முழுசும் வளர்ந்துருக்காது. தேவன் அந்த பெண்ணை ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு கருவியாக அவர் தன்னை அர்ப்பணித்ததினாலே கர்த்தர் அவங்களை பயன்படுத்தினார். ஆகவே இந்த காலாண்டில், வரக்கூடிய காலாண்டில் இந்த மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தை நம்ம படிக்கப்போம். எல்லாரும் மிக கருத்தாக வருகிற நாட்களில் ஆண்டவரை எப்படியாகிலும்
இந்த 3 மாதம் அல்லது 3 மாதத்துக்கு தாண்டி கூட பரவாயில்ல, இந்த புஸ்தகத்தை நாங்கள் படிக்கணும். வரும் காலம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். போராட்டங்கள் எப்படி இருக்கும், இந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிப்போம் நமக்கு தெரியும், அப்படி தானே? எந்த யுத்தத்திலுமே வெற்றி இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது. ஆனால் இந்த ஆன்மீக போராட்டத்தில் வெற்றி இயேசுவுக்குத்தான் என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்படியானால் நாம் படித்து ஆயத்தமாக வேண்டியது எவ்வளவு அவசியம். ஆக பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த காரியங்களை நம்ம கருத்தாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே படிப்போம். தேவன் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். இந்த புஸ்தகம் எப்படி, எலன் ஒயிட் புஸ்தகங்கள் எல்லாம் எப்படி ஆயத்தமாயிற்று, எப்படி உருவாச்சுன்றதுக்கு அதுக்கே ஒரு தனி புக் இருக்குது. தி ஸ்டோரி ஆஃப் கிரேட் கான்ட்ரவர்சி, மாபெரும் போராட்டம் எப்படி வந்துச்சுன்னு இந்த பின்னணி கதைக்கே ஒரு புஸ்தகம் இருக்குது. வேணா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்புகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் மீதமான சபையை சேர்ந்த பிள்ளைகள் நன்றாக கற்று சத்தியத்தை கற்று தேர்ந்து பிறருக்கு அறிவிக்கிறவர்களாக, அதன்படி வாழ்கிறவர்களாக நாம் மாறணும் என்ற ஒரு பாரத்தோடு நம்ம அடுத்த காலாண்டுக்குள்ளே பிரவேசிக்க ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலாண்டின் கடைசி ஓய்வு நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் வந்து முழங்கால் படியிட்டு உம்மை தேடும்படி கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, எங்களை கடந்த காலாண்டு முழுவதும் அருமையாக நடத்தி வந்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் பாராட்டின நன்மைகள் கிருபைகள் எல்லாத்துக்கும் நன்றி ராஜா. தகப்பனே, இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் உம்மை பாடி துதித்து மையப்படுத்தி காணிக்கைகளை படைத்து உம்முடைய சத்திய வார்த்தைகளை படிக்கும்படியான பாக்கியத்தை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, வரும் புதிய காலாண்டுக்கென்று நாங்கள் ஆயத்தமாக எங்களுக்கு ஆண்டவர் நல்ல கடைசி கால சம்பவங்களுக்கு அடுத்த பாடங்களை, உடைய வருகைக்குரிய ஆயத்தங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்கான பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறீர். தகப்பனே, திருச்சபையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மிகவும் கருத்தோடு பாரத்தோடு பல மாதங்களுக்கும் வருடங்களுக்கு முன்பாகவே எல்லாம் திட்டமிட்டு எங்களுக்கு இந்த பாடங்களை ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் கருத்தோடு கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டுடைய வேதாமத்துக்கு எதிராகவும் வேதாமத்தை எழுதுவதற்கென்று கர்த்தர் பயன்படுத்தின கருவிகளுக்கு எதிராகவும் எதிராளியானவன் இவங்கள் நடுகிலும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, இந்த வேதாகமத்தையும் தீர்க்க தரிசன காரியங்களையும் நாங்களும் கற்றுக்கொள்ளாதபடி எங்களையும் தடை செய்கிற சத்துருவின் கிரியைகளை நாங்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் கர்த்தர் எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய ஆவியினால் எங்கள் எல்லாரையும் நிரப்புங்க தகப்பனே. கர்த்தாவே, உடைய சத்தியத்தின் வழியில், வசனத்தின் வழியில் நடக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றும்படி நாங்கள் வேண்டுகிறோம். தகப்பனே, இந்த மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தை வருகிற காலாண்டிலிருந்து படிக்க போகிறோம். ஆண்டவர் எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. எல்லாருக்கும் அதை கற்றுக்கொள்கிற வாஞ்சை தாகத்தை கர்த்தர் கொடுங்க. ஆண்டவரே, பல நேரங்களில் இந்த திருச்சபையின் தீர்க்கதரிசியாக இருக்கிற திருமதி எலன் ஒயிட் அவர்களை நாங்கள் ஒருவேளை அறியாமல் அற்பமாக நினைத்து விடுகிறோம். அவர்கள் மூலமாக எழுதப்பட்டிருக்கிற இந்த சத்திய புத்தகங்களுடைய மேன்மையை புரியாமலும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சபையில் ஓட்டி கொண்டிருக்கிறோம். தகப்பனே, நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு ஞான கண்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் முழுக்க இருக்கிற எல்லா ஆராதனைகளிலும் உடைய கிருபை இருக்கட்டும். 13ஆம் வார ஓய்வு நாள் ஆராதனை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் பள்ளியில் நாங்கள் செலுத்த வேண்டிய 3 மடங்கு காணிக்கையில் உற்சாகமாக செலுத்த எங்களை ஆயத்தப்படுத்துங்க. நாளை இரவு இருக்கிற முழு ஜெபத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த காலாண்டு முழுவதும் கர்த்தர் நடத்தினதற்காக ஆண்டுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாங்கள் எல்லாம் கூடி வர கிருபை செய்யுங்க. தகப்பனே, தேசத்தில் நடைபெற போகிற தேர்தலுக்காகவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தாவே, விசேஷ விதமாக ராமுடைய பெரியப்பா ராபர்ட் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாரடைப்பினால் தேவகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிற அந்த மகனை ஆண்டு தொடுங்க. நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுங்க. ஜீவனை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, உடைய வல்லமையான கரம் அவர் மீது படட்டும். உடைய வல்லமை அவர் மீது இறங்கட்டும். நீர் ஆசீர்வதியும் ராஜா. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபையின் சமாதானமும் எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டதற்கு ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இந்த நாள் முழுக்க உம்மோடு நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.